புரியல. மக்களுக்கு இவர் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கா? மக்கள் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன் தொடர்ந்து நீங்க ஊழல் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் யாரா புதுசா அரசியலே மாத்திட்டு இருக்கானே, ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் விஜய் அரசியலுக்கு வர மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அரசியலுக்கு வந்தாரு. இவரால் மக்கள் சந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. மக்களை சந்திச்சாரு. மக்கள் சந்திக்க கூடாதுன்னு கரூர் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினீங்க. அதை தாண்டி அந்த பிரச்சனை தாண்டியுமே விஜய் வந்தாரு. இவரால் 234 தொழிலையும் கேண்டிடேட் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டியுமே நிப்பாட்டினாரு. 234 தொழில் யாராலும் நிப்பாட்டலாம், ஆனா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஜெயிச்சியும் காட்டினாரு. % தான் அவரால் ஓட்டு வாங்க முடியும், 10 சீட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 2 சீட்டு 3 சீட்டு வாங்க முடியாது. அதுலயும் குறிப்பா விஜய் நிக்கிற 2 தொகுதியுமே விஜயா ஜெயிக்க விட முடியாது அப்படின்னு சொன்னீங்க. 108 தொகுதி ஜெயிக்கிற இவருக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு கீழே நம்ம இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இனிமே நம்மளால ஊழல் பண்ண முடியாது, இனிமே இவரை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அரசு அடுத்த எலெக்ஷன்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இனிமே பாத்தீங்கன்னா இனிமேதான் விஜய் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு அரசியல்வாதினா என்ன செய்வாங்க அப்படின்னு காட்டுவாங்க. ஏன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா விஜய் ஆட்சி அமைச்சுடுவாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அதில் மக்களுக்கு நல்லது பண்ண விடாம நிறைய அகெயின்ஸ்டா பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது கரூர் சம்பவம் தான் ஒரு சாட்சி. ஸோ ஆட்சியில் இருக்கும் போதே அவ்வளோ பண்ணாங்க. ஆட்சியில் இல்லை நம்மளை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க இறங்கி என்ன செய்வாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஸோ அதனால டிஎம்கே நம்ம அசால்ட்டாக இடப்பட முடியாது, என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லதுதான் நடக்கணும் வேற. அதுக்கு யாரு கீழே நடந்தாலும் ஒன்றும் போங்க பிரச்சனை கிடையாது. யார் முதலமைச்சர் இருந்தாலும் இல்லைன்னா மக்கள் நல்லது நடந்தால் போதும். ஸோ இப்போ சில பேர் என்ன விஜய் அகேன்ஸ்டாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் ஆட்சியை கரெக்டாக வழி நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவரால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று கேட்கறதுனால யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, இவரால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதையும் தாண்டி இவர் ஜெயிச்சோன்னா இப்போ என்ன சொல்றீங்க, இவரால் கரெக்டாக ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இதையும் தாண்டி வருவார் கண்டிப்பா. அதனால வருவார் விஜய்.